எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்ஏ ஜார்ஜ். இது நம்ம பெருமை யூடியூப் சேனல். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்துட்டு இன்னும் 3000 இன்னும் தொடாமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 3000 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன வீடியோனா, 75வது பவள விழா நிகழ்வு நம்மளுடைய டால்மியா பள்ளியில் வந்து மிக சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. எவ்வளோ பேருடைய விஷஸ், எவ்வளோ பேருடைய அந்த கனவு வந்து இன்றைக்கி நினைவாயிருக்கு. நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, நேரடியாக ஒரு 10 days அண்ட் 15 days வந்து இந்த ஸ்கூலுடைய அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எவ்வளோ பேர் இதற்காக மெனக்கெடுறாங்க, எவ்வளோ பேர் இதற்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் டிசைன் பண்ண விதம், அது நம்ம டால்மியா கம்பெனியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இடி சார் அவர்கள். ஸோ எது சொன்னாலும் வந்துட்டு அவர் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் ஸோ இந்த இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து சாத்தியமாயிருக்கு. ஸோ இந்த 75வது பவள விழாவிற்கு இது வேணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாத்தையுமே A to Z அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக சாரை வந்து மீட் பண்ணுறது கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக மனோகர் சார் போக சொல்லுவார், அங்கே போய் பாரு, அக்கௌண்ட்ஸில் இருப்பார், வீடியோ எப்படியாவது ஷூட் பண்ணிடுன்னு சொல்லுவார். முதல் நாள் எல்லாத்தையும் லைட்டு, ஸ்டாண்டு, கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன். செம்ம செக்கப் இருக்கும். இவங்க வாட்ச்மேன்ஸ்லாம் பயங்கரமாக செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் திறந்து காமிங்க, உள்ள ஒன்றும் இல்லை சார், கேமரா தான் சார், லைட்டு தான் சார், இது போயிட்டுருக்கு. ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். 75வது ஆனுவல் டேக்கு வந்து ஒரு மாதிரி சாரை ஷூட் பண்ணணும், அவருடைய அனுமதியோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இல்லை நான் கிளாரிஃபை பண்ணணும். சரிங்க சார், நீங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட மனோகர் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அப்படின்னு. அப்புறம் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் அனுப்புனேன், பேர் ஜார்ஜி அப்படின்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு. ஸோ அவ்வளோ செக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவருடைய அசிஸ்டன்ட், அதே மாதிரி செக்ரட்டரி சார்கிட்ட வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்கும் பொழுது அப்புறம் அவரை பார்க்குறதுக்கு இன்னும் 2-3 பேர் அஃபிஷியல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேண்டாங்க, காலையில் போனால் சாயந்தரம் பார்க்கலாங்க அப்படின்னு. சாயந்தரமாக அவருக்கு டைம் இருக்காது. அடுத்த நாள் அரியலூர் கம்பெனிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அரியலூர் கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாரை எப்படியாவது மீட் பண்ணிடணும். ஸோ ஹிஸ் பொசிஷன் இஸ் வெரி பிக், ஹையஸ்ட் பொசிஷன் இன் அவர் கம்பெனி. அப்படிங்கும்போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒன்று, வேலைக்காக போகிறதுன்னு ஒன்று. பட் ஒரு பர்சனலாகவே அவரை பார்க்கணும். ஒரு நாள் பார்க்க முடியல, 2ஆவது நாள் பார்க்க முடியல அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகிடும். எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 3rd day ஆஸ் யூஷுவல் அவருங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் இப்போ ஃப்ரீயாக இருக்கார், ஒரு 11:30 அப்படி மாதிரி வந்துருங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், 10:30 போயிட்டேன். சரி போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 11 o'clock வந்தார். அடுத்தபடி எல்லாம் இப்போ தாங்க வந்தார், பார்த்துக்கலாம் அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணார். ஸோ அந்த விஷயங்களே எனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ பேரை பேட்டி எடுத்தோம், எல்லா ஸ்டாஃபையும் பேட்டி எடுத்தோம், சக்குன்னு சார் வாங்க உட்காருங்க பேசுங்க அப்படின்னு. பட் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுச்சு எனக்கே. இருங்க சார் ரெடி ஆகணும், பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டிங்களா, ஓகே கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நம்ம ஐயோ ப்ரொஃபஷ்னலாக ஆகணும், அப்படியே ப்ரொஃபஷ்னலாக அப்போ தான் ரெடி ஆகிறேன். சரின்னு உள்ளே போயிட்டு அப்புறம் சாரோடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு, ஐ மீன் பின்னாடி என்ன இருக்குது, சைடில் இங்கே சைடில் ஒரு புத்தர் சிலையும் ஒரு விநாயகர் சிலையும் இருந்துச்சு. ஸோ எனக்கு விநாயகர் சிலையோட புத்தர் சிலையோடைய அந்த ஆசையை துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள். ஸோ இது அவர் ஒரு பொது மனுஷன்றதுனால டக்குன்னு எடுத்து சரி இதை வச்சுக்கலாம் சார், நான் சரி ஓகே அப்படின்னு. ஸோ அவர் வந்து எதையுமே இது பண்ணிக்கல, இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நல்லா இருக்குல்ல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நிறைய சொன்னார். ஆக்சுவலாக இஸ்ரோவில் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, நம்ம டால்மியா ஸ்கூலில் படித்தவர் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயத்தை இது வரைக்கும் யாரும் சொல்லலை, அவர் மட்டும்தான் அதை மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ்லேருந்து கல்ச்சுரல் ஆக்ட்ஸ்லேருந்து அப்புறம் அந்த ஸ்கூல் வந்து 100% தேர்ச்சி விகிதத்தில் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஸோ அவர் சாதாரணமாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவருடைய பொசிஷன். பட் அவர் இந்த ஒரு சின்ன ஸ்பீச்சுக்காக, ஒரு 3 மினிட்ஸ் ஸ்பீச்சு, இந்த ஸ்பீச்சுக்காக அவர் எவ்வளோ ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தார், யார் யார்கிட்ட கேட்டிருந்தார், என்னென்ன விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுனா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஷியஸாக அந்த வீடியோவை ஹேண்டில் பண்ணார். அதுக்கப்புறம் கடைசியில் வீடியோலாம் முடிச்சுட்டு நல்லா இருக்கா. அப்போ நான் ஒரு தடவை அது பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா மைக் ஆன் பண்ணாமல் கொடுத்துட்டேன். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் மட்டும் நம்ம திரும்ப பேசிடலான்னு சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணாமல் கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு சரி ஓகேப்பாங்கிறாரு. அப்போ தான் மைக்கே செக் பண்ணுறேன். சார் மைக் ஆன் பண்ணல சார், வேறு யாராவது இருந்தால் டெஃபினட்டாக திட்டியிருப்பாங்க. அப்படியாப்பா சரி இந்த தடவை கரெக்டாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கூலாக மறுபடியும் அதை மாட்டி மறுபடியும் அதே விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு சரி இவ்வளோ தடவை வந்திருக்கேவா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக கேட்கலான் இருந்தேன், இருந்தாலும் கேட்குறது சரியாக இருக்குமா, ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருக்காங்க, என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஏதாவது சார் திட்டாருன்னா ஒரு மாதிரி ஆகிடுமே, வந்தோம் சரி ஒரு நல்ல பண்போடு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் அவரே இவ்வளோ தூரம் வந்திருக்காருல ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி விட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு எனக்கு அதை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அன்னைய ஸ்டேட்டஸ் அதுதான் ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. நிறைய பேர் வாழ்த்தாதவங்கெல்லாம் ஹார்ட்டின் விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அசிஸ்டன்ட் இடி சார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தாளாளர் அவங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரு மென்ஷன் பண்ணியிருந்தார் பாருங்கள், ஓ த ஃபேரி ஆப்பிள் அண்ட் டால்மியாபுரம் ஸ்ட்ரீ டால்மியா ஸ்கூல் வில் ஆல்வேஸ் பி அ ஹாப்பி மெமரி. அந்த சாங்கை வந்து அவர் ரீக்ரியேட், அதாவது எப்படி சொல்கிறதுனா எனக்கு இன்னும் பசுமை மாறாமல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள். ஃபேரி ஆப்பிள் ஆன் தி டால்மியாபுரம் ட்ரீ, டால்மியா ஸ்கூல் வில் ஆல்வேஸ் பி அ ஹாப்பி மெமரி. அந்த பாட்டு வந்து இன்னும் ரொம்ப பசுமை, நினச்சாலே ரொம்ப மெய்சிலிக்கிற வைக்கிற இது. நான் அதை மட்டும் கட் பண்ணி சாங்கோட சேர்த்துட்டேன். ஸோ அவர் பாடின மாதிரியே இருந்துச்சு அது. சரி ஏன் அதை வேஸ்ட் பண்ணுவானே, பாட்டை அந்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய போர்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி இவர் தான் அந்த ஃபுல் என்ன சொல்கிறதுனா தன்னுடைய ஸ்கூலுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவர் ரமேஷ் பாபு சார் சொல்லும்போது தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டால்மியா ஸ்கூலுங்கிற நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ங்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னும் போது தான். அனைவருக்கும் வணக்கம். டால்மியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நான் யோசித்தேன் சரி நம்மளாம் ஒன்றுமே இல்லை, இவர் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இன் இங்கிலீஷ் மீடியம் அவர் சொல்லும்போது அந்த பெருமை அண்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர்னு அவர் சொல்லும்போது அந்த பெருமை, அப்புறமேட்டு நிறைய என்சிசியில் போயிட்டு நாங்கள் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற அந்த பெருமை, அதுக்கப்புறம் இது என்னோட ஸ்கூல், நம்மளோட ஸ்கூல், எல்லோரும் வாங்க செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி அழைக்கும்போது அந்த பெருமை. ஸோ அந்த ஸ்கூலோடைய அது ஒவ்வொரு தடவையும் டால்மியா ஸ்கூல்னு அவர் உச்சரிக்கும் பொழுதும் அந்த பெருமை அவருக்குள்ளே இருந்தது. அவர்கிட்ட ஆக்சுவலாக நான் ஒரு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா அவரை ஏற்கனவே நான் ஷூட் பண்ணிட்டேன். பட் மைக்கு வந்து தப்பாக செட் பண்ணியாச்சு. மைக் வந்து என்கிட்ட இருந்துச்சு கேமராவில், ரிசீவர் அவர்கிட்ட கொடுத்துட்டதுனால ஆடியோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பட் அவரை பற்றி பேசியிருந்தா கூட இன்கேஸ் அவர் கோவப்பட்டிருப்பார். ஸ்கூலை பற்றி பேசிட்டாரா? ஸோ ஸ்கூலை பற்றி அவர் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 10 தடவை கொடுத்தாலும் பேசுவார். ஏன்னா ஸ்கூல் மேலே அவருக்கு இருக்கிற அந்த பிரியம், அந்த அட்மையர் வந்து நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். அப்போ தான் யோசித்தேன், சரி இந்த ஸ்கூல்லையே படித்து அந்த ஸ்கூலையே பெருமையாக நினச்சி அந்த நிர்வாகத்திலேயே வேலை செஞ்சு இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்காகவே வேலை செய்கிறத வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பர்சனை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சன் சார், என்னுடைய மனோகர் சார், தலைமையாசிரியர்கிட்டலாம் நான் கேட்குறேன், சார் என்ன சார் இவர் ஃபுல்லாக அட்மையர் ஆகிறாரு சார், ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிக்கிறாரு சார் தன்னையே அப்படின்னு. டே வேறு ஸ்கூலோடைய ஓல்டு
கோல்டு ஸ்டூடெண்ட்ரா, ஸ்கூலுன்னு சொல்லிட்டாலே அவர் ஃபுல்லாக A to Z அவருடைய அந்த அப்சர்வேஷனுக்குள்ளே வந்துருண்டா ஸ்கூலு. அப்புறம் அவர் ஃபுல்லாக அதாவது என்ன சொல்கிறதுனா, தன்னோட வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எடுத்து செய்வோமோ, A to Z ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அதை பார்ப்போமோ, வந்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், எங்கெல்லாம் வாட்டர் ஃபெசிலிட்டி வைக்கணும், எங்கெல்லாம் லைட்டிங்ஸ் வைக்கணும், எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கான அந்த மொமெண்டோஸ் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் செஞ்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மனிதரை நான் பேட்டி எடுக்கிறதும், அப்படி ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உள்ள கரஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பிலீவபிள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவர் ஃபோன் பண்ணுவார், எங்கள் ஒரு மரசம் சாருக்கும் மனோகர் சாருக்கும். இவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த இது அங்கே வச்சிட்டோம், இந்த இது அங்கே செட் பண்ணியாச்சு, இந்த இது வந்திருக்காங்க, ஆள் வந்திருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சார் ஃபோன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபுல் வீடியோ வந்துட்டு அவர்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது, நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் சின்ன ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா நீ அது வருத்தப்பட்டுக்காத, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்ட அதை சொல்லணும்னே அவசியம் இல்லை. பட் அதை அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளாஸ் பண்ண சொல்கிறது. எல்லோரும் இருந்துட்டீங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே மேலே வராங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வராங்க. சார் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி டீச்சர்ஸ் எல்லோரும் மேலே வந்ததுக்கப்புறம் அப்ளாஸ் பண்ணுங்கள், சத்தம் போடுங்க, கத்துங்க, உங்களோட டீச்சர்ஸு, உங்களுடைய அச்சீவர்ஸு, உங்களுக்காக தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனர்ஜெட்டிக் ஆக்குறது, அவருடைய எனர்ஜி லெவல் வந்து அன்பிலீவபிளாக இருந்துச்சு. பார்க்கும்போது அப்படியே ஃபயர். ஃபார் எக்ஸாம்பிள் சிலருடைய எனர்ஜி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கடக்கும். அவங்கள பார்க்கும்போது நம்மளும் எனர்ஜெட்டிக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவருடைய கரஸ்பாண்டனுடைய அந்த வேகம், அந்த 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 இன்வால்மெண்ட்டு, அந்த தன்னைத்தானே ஈடுபடுத்திக்கிற அந்த விதம் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. எல்லா டீச்சர்ஸும் மேலே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வரலன்னு என்ன பார்க்குறீங்களா, உங்களுக்காக தான் இந்த மேடை, நீங்கள் தான் இதில் ஹீரோஸ்ன்னு சொல்லிவிட்டு அவரும் சரி மற்றவங்களும் சரி அப்படியே ஒதுங்கி நின்றுட்டாங்க. ஸோ நிறைய பேரை எனக்கு இந்த பேட்டி எடுக்கிறது மூலியமாக, ஸ்கூல் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பின் மூலியமாக நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது, நிறைய பேரை வந்துட்டு பக்கத்தில் இருந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது இவ்வளோ காலங்கள் கழித்து கரஸ்பாண்டன்ட் சார், இடி சார், அசிஸ்டன்ட் இடி சார், அதுக்கப்புறம் வந்து இவர் ரமேஷ் பாபு சார், இவங்களெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இவங்கள மாதிரி நம்ம வரணும், இவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கணும், இவங்கள மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு அர்ப்பணிக்கணும் நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸுன்ட்டு சாரி முன்னாள் மாணவர்கள், என் கூட படித்தவங்க, எனக்கு முன்னாடி இருந்த செட்டு, எனக்கு அப்புறம் இருந்த செட்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடைச்சிது. அவங்க எல்லாருமே அந்த அவ்வளோ கலர்ஃபுல்லாக தான் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி கிளம்பி போவாங்களோ அந்த மாதிரி கிளம்பி வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் ஒரு ஸ்கூல் மாணவர்களாக மாறி இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம மனோகர் சார், ஹெட் மாஸ்டர், அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக என்னை ஃபுல்லாக தயார்படுத்தினது. தம்பி இது பண்ணணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் 8:30 அவர் வந்து நிற்பார். எங்கள் அஃபிஷியல்ஸை வந்து 8:30 to 9 மணி இந்த கேப்புக்குள்ளே தான் பார்க்க முடியும். அவங்க அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதை தாண்டி 6 o'clock மேலே தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அது 7 இருக்கலாம், 8:30 இருக்கலாம். ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30க்கு 2 பேரை பேட்டி எடுக்கணும்டா, அதுக்கப்புறம் நீ 10:30க்கு அஃபிஷியல்ஸ் ஒரு சில பேரை பேட்டி எடுக்கணும், அதுக்கப்புறம் 7 அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம போகிறது ஓகே, வேலை நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து
8:30க்கெலாம் கிளம்பி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவர் நம்ம பையன் தான் சார், நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ஜார்ஜ் பேர். நிறைய பேரை வந்து பேட்டி எடுத்தோம். மாடசாமி சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு, மணிகண்டன் சார், அப்புறம் ரவிக்குமார் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிடி டீச்சர்ஸு, பிடி சாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சின்னம்மாள் மிஸ்ஸு, ஏஹெச்எம் மிஸ்ஸு, அங்கிட்டு கலா மிஸ், சின்ன ஏஹெச்எம் மிஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நேரம் கருதி அதை வந்து ஸ்டேஜில் அவங்களால டிஸ்ப்ளே பண்ண முடியல. பட் ஒரு ஃபுல்லாக ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வந்து பெரிய பேக்கேஜாகவே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்ட வீடியோ இருக்குது. செல்வகுமார் சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய அந்த மலரும் நினைவுகளையும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் கூட அந்த 10 நாள் ஸ்கூல் பையனாகவே மாறி அந்த கிளாஸ்குள்ளெல்லாம் போகும்போது ஒவ்வொருத்தரையும் எடுக்கும் பொழுது நாம் உட்காந்து அந்த பெஞ்சு, நம்மளுடைய அந்த பிளாக் போர்டு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்சம் கற்பனை, அதாவது மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு போணுச்சு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸு இந்த 75th பவள விழாவில் நடந்துருச்சு. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க, ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க. இன்னும் நிறைய விழாக்கள் நம்ம டால்மியா ஸ்கூலில் நடக்க போகுது. 100ஆண்டு விழாவை கூட நம்மளுடைய டால்மியா ஸ்கூல் காணப்போகுது. இன்னும் 25 இயர்ஸ் தான். ஸோ அதற்கும் நம்ம அதற்கான இன்புட்ஸை நம்ம போடணும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் சாதித்து பெரிய ஆள் ஆவாங்க, படிப்பில் நிறைய பேர் சாதித்து பெரிய ஆள் ஆவாங்க, கலைத்துறைகளில் நிறைய பேர் சாதித்து பெரிய ஆள் ஆவாங்க. இப்போ எப்படி நல்லா யோசித்தேன் சார், நம்மளும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருக்கேன். எங்கள் மாடசாமி சார் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு. பட் ஸ்டேட்லாம் என்ட்ரு ஆனதில்லை. ஸ்டேட்டு, நேஷ்னல் அந்த மாதிரி போகணுங்கிற அந்த இதில் அதுக்குள்ளே நம்ம அப்படியே டான்ஸு கீன்ஸுன்னு இப்படி ஒதுங்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி போயிருந்தால் கூட இன்றைக்கி நம்ம அந்த டிஸ்பிளே ஆகிருப்போம். ஸோ எனிவே வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய தம்பி தங்கைகள் எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் பொழுது கம்பேரிட்டிவ்லி ஐம் ஓகே ஹாப்பி ஆகிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வரணும். அடுத்த 100th இயரில் வந்து நீங்கள் ஒரு அச்சீவர்ஸாக உங்களை கூப்பிட்டு ஏதாவது மொமெண்ட்டோ அல்லது ஷீல்டு, பொன்னாடி ஏதாவது போத்துற மாதிரி நம்மளை நாமளே ரெடி பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஐ திங்க் நான் எழுத்தாளர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது 1-2 படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அது ஐ திங்க் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் எஸ்.ஏ. ஜார்ஜ். நன்றி. Sweetest, the dew on the mountain, sweetest, the dew on the mountain, sweeter, the pools are so cool, sweeter, the pools are so cool, sweet is the silvery fountain, sweet is the silvery fountain, sweeter, by 4 is the school, sweeter, by 4 is the school. Oh, the fairy apple on the Dalmiapuram tree, Dalmia school will always be a happy memory. Oh, the fairy apple on the Dalmiapuram tree, Dalmia school will always be a happy memory. Sunday is followed by Monday, Sunday is followed by Monday. Time is forever rolling on, time is forever rolling on. Sweetest, the dew on the mountain, sweetest, the dew on the mountain, sweeter, the pools are so cool, sweeter, the pools are so cool. Sweet is the silvery fountain, sweet is the silvery fountain, sweeter, by 4 is the school, sweeter, by 4 is the school. Oh, the fairy apple on the Dalmiapuram tree, Dalmia school will always be a happy memory. Sunday is followed by Monday, Sunday is followed by Monday.